லீட் ஜென்ரேஷன் டிப்ஸ். நம்மளோட லீடை எப்படி 7 நாளில் நம்ம டபுள் பண்ணுறது. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் சில சூப்பரான விஷயங்களை கற்றுட்டு போகிறோம். நீங்கள் விற்கிறதையோ இல்லை ஷேர் பண்ணுறதையோ நிறையா பேருக்கு எப்படி பிடிக்க வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் பார்ட்டிக்கு 2 மடங்கு ஆட்களை கூப்பிட ஒரு மந்திர தந்திரம் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஜாலியாக இருக்குல்ல? அதுவும் வெறும் 7 நாளில் அதை பண்ணலாம். வாங்க ஒரு சின்ன கதை பார்ப்போம். ஒரு காலத்தில் ஒரு சின்ன கடை இருந்துச்சு. அதில் விதவிதமான கலர் பலூன்கள் வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அருமையான கடை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த கடைக்காரர் நிறைய பேருக்கு இந்த சூப்பரான பலூன்களை பற்றி சொல்ல முடிவு பண்ணார். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு ஜாலியான படங்களையும் கதைகளையும் ஷேர் பண்ணாங்க. முதல்ல அவங்க பலூன் மாதிரியே நல்லா பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக படங்களை எடுத்தாங்க. அதை பார்க்குற எல்லாருக்கும் சிரிச்சிட்டு என்னென்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. அப்புறம் அந்த பலூனை வானத்தில் உயரமாக பறக்கிற மாதிரி காமெடியான கதைகளை சொன்னாங்க. அந்த கதைகள் எல்லாரும் விரும்பி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொன்னாங்க. இப்போ ஒரு ஜாலியான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அது ஒரு சந்தோஷமான செயின் ரியாக்ஷன் மாதிரி நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்களும் அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ ரகசியம் என்னென்னா, நீங்கள் தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் சந்தோஷமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணுறது தான். நீங்கள் அதை ஜாலியாக பண்ணும்போது நம்ம முன்னாடி பார்த்த சிரிக்கிற கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி எல்லாரும் தானாக சேருவாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவும் விஷயங்களை ஜாலியாகவும் கலர்ஃபுல்லாகவும் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இல்லை கீழே ஒரு கமெண்ட் போடுங்க. நம்ம சின்ன பலூன் கதைகளை இன்னும் உயரமாக பறக்க விடுவோம். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த தடவை இன்னும் ஜாலியான விஷயங்களோட உங்களை பார்க்குறேன்.